பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இந்த வாரம் நடந்த வீக்லி டாஸ்க்கான மேனேஜர் ஒர்க்கர்ஸ் டாஸ்க்ல கடைசியா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? சோ மேனேஜர்ஸ் டீம்ல இருந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் அடுத்த வாரம் இவங்கள நாமினேட் பண்ண முடியாது. அப்படி ஒரு சலுகை கிடைக்கும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்க ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டைரக்ட் நாமினேஷன் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில மேனேஜர்ஸ் டீம்ல இருந்து யாரு வந்து பாத்தீங்கன்னா, சிறந்த மேனேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரிய தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ ஜெஃப்ரி அடுத்த வாரம் வந்து நாமினேட் செய்யப்பட மாட்டாரு. ஸோ யாரும் நாமினேட் செய்ய முடியாது. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் டீம்ல இருந்து ராணவ் அவர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிறத குடுத்திருக்கிறாங்க. ஸோ அவர வந்து அடுத்த வாரம் டைரக்ட்டாவே நாமினேஷனுக்கு வந்துருவாரு. யாரும் நாமினேஷன் கூட பண்ண தேவையில்ல. இப்படி ஒரு இது நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இது ஒளிபரப்புவாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்கள மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.